Hey guys, கப்பல்ல வேலை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கப்பல் துறைன்னு சொல்ற மர்ச்சன்ட் நேவில ரெண்டு விதமான போஸ்டிங் இருக்கு. ஒன்னு ஆஃபீசர்ஸ், இன்னொன்னு க்ரூ. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீசர் சைட பார்க்கலாம். ஆஃபீசர்லயே ரெண்டு டைப் ஆஃப் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு டெக் ஆஃபீசர்ஸ், இன்னொன்னு இன்ஜின் ஆஃபீசர்ஸ். இன்ஜினியர்ஸ்னு கூட சொல்லலாம். இதுல நீங்க எந்த சைட் ஜாயின் பண்ணணும்னாலும் 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்க மாதிரி குரூப்ஸ் எடுத்துருக்கணும். 12th முடிச்சுட்டு IMU CETன்னு சொல்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்ல மோஸ்டா எல்லாமே 12th நீங்க படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டெக் ஆஃபீஸர் சைட பார்க்கலாம். உங்களுக்கு கப்பலோட கேப்டன் ஆகணும்னு ஆசை இருந்தா நீங்க டெக் ஆஃபீஸர் சைடு சூஸ் பண்ணணும். IMU CET எக்ஸாம் கிளியர் பண்ண அப்புறம் டெக் சைட் ஜாயின் பண்ண உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. நீங்க DNS அதாவது டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லனா BSc நாட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ். இந்த 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க 18 மாசம் கப்பல்ல டெக் கேடட்னு ட்ரெயினியா ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். BSc நாட்டிக்கல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருஷ கோர்ஸ். இது முடிச்சுட்டு நீங்க 12 மாசம் கப்பல்ல அதே டெக் கேடட்னு ட்ரெயினியா ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். நீங்க கப்பல்ல ட்ரெயினியா இன்டர்ன்ஷிப் பண்றப்போ உங்களுக்கு ஸ்டைபண்டும் கொடுப்பாங்க. கப்பல்ல ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி ஆஃபீஸர்ஸோட லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்தது இன்ஜின் ஆஃபீஸர்ஸ். உங்களுக்கு கப்பலோட சீஃப் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்தா இன்ஜின் ஆஃபீஸர் சைடு சூஸ் பண்ணணும். இன்ஜின் ஆஃபீஸரா ஜாயின் பண்ண உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. IMU CET எக்ஸாம் முடிச்ச அப்புறம் நீங்க டைரக்டா மரீன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படிக்கலாம். எல்லா இன்ஜினியரிங் மாதிரியும் இதுவும் 4 வருஷ கோர்ஸ். இன்னொரு வழி, நீங்க ஆல்ரெடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா GME ஜாயின் பண்ணிக்கலாம். GMEனா கிராஜுவேஷன் இன் மெரைன் இன்ஜினியரிங். இது 1 வருஷ கோர்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச அப்புறம் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்க 4 வருஷம் மெரைன் இன்ஜினியரிங் படிச்சாலும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு GME 1 வருஷம் படிச்சுட்டு வந்தாலும் கப்பலுக்கு இன்ஜின் கேடட் ரேங்க்ல ட்ரெயினியா தான் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்க கப்பல்ல 6 மாசம் மட்டும் ட்ரெயினியா இன்டர்ன்ஷிப் பண்ணா போதும். இன்ஜின் கேடட்டை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக் கேடட்டை விட ஸ்டைபண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். டெக் ஆஃபீஸர், இன்ஜின் ஆஃபீஸர் மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராகவும் நீங்க கப்பல்ல ஜாயின் பண்ணலாம். இதுக்கு நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ETO கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். இது மொத்தம் 4 மாச கோர்ஸ். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர்னு கப்பல்ல ஜாயின் பண்ணலாம். நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா கோர்ஸும் நீங்க 25 வயசு ஆகிறதுக்குள்ள ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா எலிஜிபிள் ஆக முடியாது. கப்பல்ல நீங்க க்ரூ சைட் ஜாயின் பண்ணணும்னா நீங்க GP ரேட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது 6 மாசம் கோர்ஸ். கோர்ஸ் முடிச்ச அப்புறம் சின்னதா ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க கப்பல்ல டெக், கேலி, இன்ஜின் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் ட்ரெயினி ரேங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்க GP ரேட்டிங் பாஸ் பண்ண அப்புறம் மேல எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். GP ரேட்டிங் நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் 25 வயசுக்குள்ள தான் இருக்கணும். இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்ல இருந்து GP ரேட்டிங் இல்லாமலும் நீங்க க்ரூ சைட்ல கப்பல் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் ஓப்பன் சீரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன் சீரிஸ் எடுத்துட்டு நீங்க கப்பல்ல ஜாயின் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்னே யோசிங்க. ஒரு கம்பெனி GP ரேட்டிங் முடிச்சுட்டு வந்தவங்களை எடுப்பாங்களா, இல்ல டைரக்டா ஓப்பன் சீரிஸ் வச்சுட்டு வரவங்களும் எடுப்பாங்களான்னு. அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்டா இருக்கிற கம்பெனிஸ் ஓப்பன் சீரிஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இல்ல ஏஜென்ட் மூலமா ஜாயின் பண்ண ரெடினா மட்டும் ஓப்பன் சீரிஸ் எடுத்து ஜாயின் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வயசு 25 தான் இருக்கணும்னு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். மர்ச்சன்ட் நேவில ஜாயின் பண்ணணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷனோ இல்ல டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Cheers.